ஒரு மனிதகுலம் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால் பெட்னா அமைப்பு வருகின்ற காலத்தில் இன்னும் சீரும் சிறப்புமாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல உலக தமிழர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்முடைய பெட்னா அமைப்பு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. எதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன் என்றால், இதற்கு முன்பு மேடையில புலம்பெயர்ந்து நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் மேலே இருந்தார். அகதிகள் என்று தமிழகத்திலே சொல்லுகின்றோம். அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்று தொடர்ந்து நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு 15ஆம் ஆகஸ்ட் நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை நாம கொண்டாடும். அதே போல பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட வட அமெரிக்காவில் மட்டுமே 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் 4 லட்சம் பேர் இருக்கிறார். அவர்களுக்கு சுதந்திர தினம் இல்லாமல் இருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமே 90,000 பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார். நம்முடைய காலத்தில் அவர்களுக்கான ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு. இதற்கு முன்பு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தில் எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்று பொருளாதார போராடினோம். அந்த போராட்டத்தை தொடர்வோம். அதையும் கூட இந்த பெட்னா மேடையை சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அது இன்னும் வேகமாக இன்னும் உயரமாக வருகின்ற காலத்தில் பெட்னா அமைப்பு ஒரு தனிப்பெரும் இயக்கமாக அதை எடுக்க வேண்டும் என்று கூட இந்த நேரத்தில் இந்த வேலையிலிருந்து உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அதனை சொன்னதை பெட்னாவுக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு. இருக்கக்கூடிய 20,000 மக்கள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இணைப்பு பாலமாக